ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதிக்கின்றது. எதிர்பாராத ஒரு தனவரவு, எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத இப்படி பல எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளும் வந்து சேரும். இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் மிக மிக கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தினுடைய அனுகூலமான ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நண்பர்கள் மூலமாக நடக்கும். கூட்டு தொழில் வந்து இந்த டயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு தனவரவு, பணவரவு எல்லாமே உண்டுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிக்கின்றது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். அவர் வந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் வந்து வீட்டில் வந்து சில தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைக்கிறது. எதனால அப்படின்னா சூரிய பகவானுடைய பார்வை, பாக்யாதேவியுடைய பார்வை வந்து உங்கள் ராசி மேலே பதியுது. உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய செயல்களுக்கும் எல்லாத்தையுமே வந்து பலம் கொடுக்க போறவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான், பாக்யாதிபதி தான். அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வந்து உச்ச பலம் பெற்று அவர் வந்து அவருடைய 9ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிக்கிறது. சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக, விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைகிறது. மிக மிக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.